பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ் தன்னுடைய தொடர் தோல்விகளுக்கு காரணம் தான் அடிமையாக இருந்ததும், காலில் விழுந்து பதவி பெற்றதும், அதற்கு பிறகு யார் காலில் விழுந்தோமோ அவரை வாரி விட்டதும், இதை தொடர்ச்சியாக ஒரு தேர்தலுக்கு சொல்லலாம், 2 தேர்தலுக்கு சொல்றான். ஒவ்வொரு தேர்தலையும் அந்த படத்தை கொண்டு போய் சைடு வியூ, ஃப்ரண்ட் வியூன்னு 2யும் வச்சு பிரச்சாரம் பண்ணியே ஜெயிச்சிட்டு இருக்காங்க திமுக. அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமியுடைய அரிய கண்டுபிடிப்பு. இவங்க இந்த மாதிரி போட்டோ காட்டி நம்மளை தோக்கடிக்கிறாங்க. முதல்ல அதை நிப்பாட்டணும். அதை நிப்பாட்டணும்னா நாம நீங்க இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா நான் உங்களை ஆபாசமா பேசுவேன். நீங்க எல்லாம் உயிரோடு இருந்துட்டு ஏன் வாதிக்கிறீங்கன்னு கேட்பேன். கொரோனாலேயே போய் சேர்ந்திருப்பீங்க நீங்க எல்லாம் சொல்லுவேன். இப்படி எல்லாம் நான் எனக்கும் பேச தெரியும். நான் கிராமத்துல இருந்து வந்தவன், நான் கிராமத்திலே பிறந்து வளர்ந்தவன் அப்படின்னு சொல்றாரு. இவங்க 2 பேரும் நான் மெட்ராஸ்லயே பிறந்து வளர்ந்தவன் சொல்லிட்டு அவங்க இப்ப யாருக்கு கெட்டவர்? சேலம் கிராமத்துல நல்லா பேசுவாங்களா அல்லது மெட்ராஸ்ல பேசுவாங்களா அப்படின்னு அடிச்சு பாத்துருவோமாங்கிற மாதிரிதான் இருக்கு. நேற்றைக்கு முதலமைச்சர் நான் பெரியார், அண்ணா, கலைஞர் இவர்களை எல்லாம் நேரில் பார்த்து பழகி அரசியல் பயின்றவன், இந்த கருமத்துக்கிட்ட அரசியல் அசிங்கம்ட்டார், பொலிட்டிக்கல் ஷிட்டு, இந்த கருமத்துக்கிட்ட எல்லாம் அரசியல் நடத்த வேண்டியதை எண்ணி வருத்தப்படுகிறேன் அப்படின்னு. உசுருக்கெல்லாம் பயந்த ஆள் கிடையாது. நீங்கெல்லாம் அரசியலுக்கு வருவதற்கு முன்பே கொடுஞ்சிறையை எமர்ஜென்சியில் பார்த்துட்டு தான், எல்லாத்தையும் பார்த்துட்டு தான், வாய்க்கரிசி வாயில போட்டுட்டு தான் கட்சிக்குள்ளேயே வர்றோங்கிற ரேஞ்சில் அவர். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் எம்ஜிஆர், இனமான பேராசிரியர்னு எத்தனையோ பண்பாடு மிக்க பெருந்தலைவரோடு நேரில் பழகக்கூடிய நீண்ட அரசியல் அனுபவம் கொண்ட நான் இன்னைக்கு இவருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய நிலை இருக்கேன்னு நினைச்சு உண்மையிலே வருத்தப்படுறேன். சென்னையில் என்னை பத்தி என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? திமுக ஆட்சியில கொரோனா வந்துச்சா, வந்திருந்தா கொரோனாவில் இவரே போயிருப்பாரு. என்ன திமுக ஆட்சியில் தான் போயிருப்பேனா? பழனிசாமி அவர்களை, என் மரணத்தை பத்தி பேசுறீங்களே, மரணத்தை பார்த்து கலங்கக்கூடியவனும் பயப்படுகிறவனும் நான் அல்ல. இந்த முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் நான் 1971 நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே 23 வயசுல மிசாவில கைது செய்யப்பட்டு சிறை கொடுமைக்கு ஆளானவன் நான். ஓராண்டு கால நெஞ்சிரத்தோட சிறையில் இருந்தவன் நான். பொது வாழ்க்கையில் எல்லாத்தையும் எதிர்கொண்டுதான் ஆகணும்னு எனக்கு சிறைக்கு அனுப்பி வைத்தவர் என்னுடைய ஆறுயிர் தலைவர், என்னுடைய தலைவர், என் தந்தை கலைஞர் அவர்கள். கொடுஞ்சிறையின் கொடுமைக்கே பயப்படாத நான் இந்த கொரோனாவுக்கே பயப்பட போறேன். இப்ப அவரு பல்ட்டி அடிக்கிறார். நான் அப்படியெல்லாம் சொல்லல, எனக்கு பல்லும் வாயும் ஒரு டைப்பு, ஏதாவது உளறி இருப்பேன். நான் சொல்ல வந்தது காணாம போயிட்டாரு கொரோனா டைம்ல அவர் எதிர்கட்சி தலைவர். காணாம எங்க போனாரு? வீடு வீடா திமுக காரங்களை பூரா ஏவி விட்டுட்டு இருந்தாரு. ஏங்க டி நகருடைய எம்எல்ஏ கொரோனாவுக்கு வேலை செஞ்சு அந்த பாதிப்புல இறந்து போனவர் இருக்காருங்க. அவர் உடல்நிலை கொஞ்சம் சிக்கலான ஒரு ஆப்ரேஷன் பண்ணவர். அவருக்கு இந்த மாதிரியான ஒரு பொதுமக்கள் இதில் போனோம்னா சாதாரண காய்ச்சல் கூட பாதிக்குங்கிற மாதிரி நிலைமை. ஆனாலும் கூட தலைமை கட்டளை இட்டுருச்சுன்னு சொல்லி ஜே அன்பழகன் போறாரு, மக்களை போய் இப்போ பார்த்து உதவி பண்றாரு, நிவாரணப் பொருட்கள் வழங்குறாரு. ஏன்னா ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டிருக்கு, யாரும் வேலைக்கு போக முடியாது. இப்போ அன்றாட கூலியில் வாங்கி அடுத்த நாள் சமைச்சிக்கிட்டு இருந்த மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சு சமையல் பொருட்கள் எடுத்துகிட்டு போய் வீடு வீடாக கொடுத்துட்டு இருந்தார். அதன் மூலமாக கொரோனாவை பெற்று அதன் மூலமாக உயிரிழந்தவர். இந்தியாவிலே எந்த கட்சியிலையும் அரசியல்வாதி கொரோனாக்கு இப்போ மக்களுக்கு வேலை செய்ய போய் எந்த கட்சியோடைய அரசியல்வாதியும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு உயிரிழந்தது திமுக மட்டும்தான். இவர் இன்னைக்கு சொல்றாரு நான் காணாம போயிட்டாருன்னு சொன்னேன். அதாவது மூக்க சிந்துறதுங்கிறது ஒரு கலையாவே அவர் பண்ணிட்டு இருக்காரு. உண்மையை எடுத்து சொன்னா உடனே பதறி போயிட்டு நான் அப்படியெல்லாம் சொல்லல, நான் என்ன ஆயுதத்தை எடுக்கணும்னு எதிரியை தான் முடிவு பண்றேன். 5 வருஷமா திமுக கொடநாடு கொலை கொள்ள வழக்குல ட்ராய்கிட்ட கேட்டுட்டு இருக்கு. திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்த நாள்ல 30 நாளைக்கு ஒரு முறை தமிழ்நாடு போலீஸ் ட்ராய்க்கு கடிதம் எழுதிட்டே இருக்கு. வேற வழக்குக்கு தமிழ்நாடு போலீஸே வேறு ஒரு வழக்குல, ஒரு நிதி மோசடி வழக்குலையோ மற்ற ஒரு வேற ஏதாவது கிரைம்ல இருக்கக்கூடிய குற்ற வழக்குகளில் தகவல் கேட்டால் ட்ராயிலிருந்து தகவல் வருது. இந்த குறிப்பிட்ட வழக்குக்கு மட்டும் 5 ஆண்டுகளாக தமிழ்நாடு காவல்துறை கேட்டுட்டு இருக்கு. ட்ராய் தரமா இருக்கிறாங்க. கொடுத்துருந்தாங்கன்னா இந்நேரம் எடப்பாடி பழனிசாமி கொள்ளை கேஸ்ல அன்றாயரோட உட்கார வச்சிருந்திருப்பாங்க ஸ்டேஷன்ல. இப்ப உட்கார வச்சு என்ன பயன்? பாஜக எதற்கதை வைத்திருக்கிறது என்றால், நாளை பாஜக அதிமுக கூட்டணி சேர்ந்துதான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பர்லாம் வந்தா அப்ப இவரை தூக்கி கொடநாடு கேஸ்ல ட்ராயுடைய டீட்டெயில் எல்லாம் வெளியே கொடநாடு கொலை வழக்கில் இவர் போய் உள்ள உட்கார்ற சூழ்நிலை வரும். எப்படி
ஜெயலலிதா மரணம் அடையும் வரைக்கும் அந்த சொத்து குவிப்பு வழக்குக்கு தீர்ப்பு வராம தொங்கல்லையே இருந்துச்சோ, எப்ப இவர்களுக்கு சசிகலா வந்து பதவி ஏற்க போகுது அப்படின்னு ஆன பிறகு உடனே லிஸ்ட் அவுட் பண்ணி போட்டு உடனடியாக தூக்கி ஜெயில தூக்கி போட்டாங்களோ, அதே மாதிரி தூக்கி உள்ள வைப்பதற்காகத்தான் அந்த வழக்கை அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒன்று. மறுபக்கம் அவர் நேற்று பேசின முக்கியமான விஷயம், இவர் இந்த மாதிரி பிலோ த பெல்ட் பேசிட்டு இருக்கிறனால இதுதான் ஊடகங்கள் ஹைலைட் ஆகுது. உண்மையில் அவர் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டிருக்கார். அதாவது என்னன்னா, அடிமைங்கிறீங்க, அதுல என்ன தப்புங்கிறேன். இது இவ்வளவு தூரம் எப்ப பார்த்தாலும் மத்திய அரச குத்தம் சொல்லிட்டே இருக்கீங்க. யாரு? திமுகவையும் திமுக தலைவரையும் மத்திய அரசை ஏங்க குத்தம் சொல்லிட்டே இருக்கீங்க? அண்ணா திமுக ஆட்சியில் இருந்த போது மத்திய அரசோடு இணக்கமா இருந்தோம். அப்படி இருந்ததுனாலதான் மெட்ரோ ரயிலுக்கு பணம் கிடைச்சது. 63,000 கோடி. நாட்டுல இந்தியாவுல எந்த மாநிலத்திலயுமே எந்த ஒரு திட்டத்துக்கும் இப்படி ஒரு தொகையை வந்து யாருமே கொடுத்ததே கிடையாது. எப்ப பார்த்தாலும் மத்திய அரசு குறை சொல்லிட்டே இருக்கிறீங்க. மாநில அரசு என்ன செஞ்சிருந்தா மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்மை செய்ய வேணும். அது அண்ணா திமுக ஆட்சி இருக்கும்போது மத்திய அரசோட இணக்கமா இருந்தோம். அந்த இணக்கமா இருந்ததுனாலதான் மெட்ரோ ரயில் திட்டம் 63,000 கோடி. நம்ம 63,000 கோடி. சென்னை மெட்ரோ பேஸ் 2ங்கிறது ஸ்டேட்டுடைய செக்டார் ப்ராஜெக்ட். அதற்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு ரொம்பலாம் இல்லை. இந்த தேர்தலுக்கு முந்தி, நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்பதான் ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னாடி தான் நாடாளுமன்ற அரசு வந்து ஏத்துக்குச்சு. முழு செலவு நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் மானங்கட்டு போய் நாங்களும் பங்கு தரேன்னு சொல்லி வந்தேன். அந்த காசு இன்னைக்கு வரைக்கும் தரல. இப்ப அது தரேன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. இல்ல, அந்த வெறும் அறிவிப்பு மட்டும்தான். நிதியை கொடுப்பதற்கு அவர்களை வந்து நிக்க வைத்தது திமுக. அது நாங்களே பண்ணிக்கிறோம் சொன்ன பிறகு பதறி அடிச்சு போயிட்டு இல்ல நாங்களே பண்றோம், அதுல ஒரு பங்கு நாங்க எடுத்துக்கிறோம், கடன் வாங்கி கொடுக்கறத நாங்க பண்றோம். எப்படி பார்த்தாலும் எண்ட் ஆஃப் தி டே அது முடியும் போது அது மாநிலத்துடைய பணமா தான். தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணத்தில் ஒரு திட்டம் செயல்படுத்தப்படுது. அந்த திட்டத்துக்கு எவ்வளவெல்லாம் முட்டுக்கட்டை போட முடியுமோ அத்தனையும் பாஜக அரசு பண்ணுது. மொத்தம் 63,000 கோடியும் அவங்க தலையில எழுதி தமிழ்நாட்டுல இந்த பணத்துக்காக வரி கட்டினாங்க பாத்தீங்களா தமிழர்கள், அத்தனை பேத்துக்கும் நாம போடுற வேலையை தேர்தல் பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி செய்யறாரு. ஒட்டுமொத்த பணமும் அவன் கொடுத்தாங்கிறாரு. எவ்வளவு, அதாவது கண்ணு முன்னாடி இருக்கிற விஷயம், கண்ணு முன்னாடி ஓடுற வண்டியில டீசல் திட்டுறதும். அதான் கூகுள்ல வந்து வாய்ஸ்ல சொன்னாலே போதும். தமிழ்நாடு அரசுக்கு 2 பேஸ் 2 மெட்ரோவுக்கு சென்னைக்கு வந்து எவ்வளவு கொடுத்துருக்குன்னு சொன்னா நம்பராவே அதை கணக்கு போட்டு பாத்தீங்கன்னாலும் 7,425 கோடி தான் ஒன்றிய அரசுடைய பங்கு. 7,425 எங்க இருக்கு? 63,000 கோடி எங்க இருக்கு? அப்படியே தூக்கி அவங்க கையில விட்டு இத்தனைய குடுக்கறாங்க. இவங்க கால நக்குனா என்ன? இவங்களுக்கு நான் அடிமையா இருந்தாதான் என்ன? நான் ஒரு ஆலம்பனா பழனிசாமி தான் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டார். ஆக இணக்கமாக இருந்தோம், பணத்தை பெற்றோம், திட்டம் வந்துச்சு, அடிக்கல் நாட்டணும். இது மட்டுமா? துறைமுகம் விரிவாக்கம், ஏர்போர்ட் விரிவாக்கம், நெடுஞ்சாலை எத்தனையோ இருந்துச்சு. ஆனா இவங்க நெடுஞ்சாலைக்கு லேண்ட் எடுக்க போறப்ப என்னென்னலாம் பண்ணி என்னை வந்து எந்த நெடுஞ்சாலை சொல்றாரு? 10,000 கோடி 10 வழிச்சாலை. இவங்க சம்பந்திக்கு வாழ்க்கையிலேயே பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய கான்ட்ராக்ட் என் சம்பந்திக்கு கிடைக்கிறதுக்கு 10,000 கோடிக்கு 8 வழிச்சாலை. 8 வழிச்சாலை. அதுல மண்ணள்ளி போட்டாங்களே, நல்லா இருப்பாங்களா? எல்லாத்தையும் பண்ணி புட்டு என் மாமனார் சோத்துல மண்ணள்ளி போட்டுவிட்டு இவங்க வந்து மத்திய அரசோடு மோதல் போக்கு கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு பேசுறாரு. மெட்ராஸ்ல இதே சென்னையில பிரச்சாரம்னு வந்து எடப்பாடி பழனிசாமி நேற்றுக்கு இதைத்தான் பேசியிருக்காரு. நியாயத்துக்கு எல்லா தலைப்புச் செய்திகளும் எல்லா பத்திரிகைகளுடைய முதல் பக்கத்திலையும் நான் அடிமையாக இருந்ததில் என்ன தவறு, அவங்க கட்சி ஆரம்பிச்சவர் எழுதினார் பாத்தீங்களா, நான் ஏன் பிறந்தேன், அது மாதிரி இவர் வந்து நான் ஏன் தவழ்ந்தேன் அப்படின்னு ஒரு சுயசரிதையே எழுதியிருக்காரு. இதெல்லாம் முதல் பக்கத்துல போட்டு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கேட்டிருக்கணும், இப்படி பேசியிருக்காரு பாருங்க அப்படின்னு. இல்ல அதுலயும் அவர் வந்து எழுதி கொடுக்குறாங்க படிக்கிறாங்கன்னு சொல்றாரு. அவர் அந்த வார்த்தை சொல்லும் போது எழுதி கொடுத்து நம்ம படிக்கல, அடிமனசுல இருந்து தொப்புல இருந்து நாபிக்கமலத்துக்கு ஏறுது. வீராப்பு பேசிட்டு இருந்தா திட்டம் நமக்கு கிடைக்காது. நாம ஓட்டு வாங்க வரைக்கும் தான் கட்சியில போட்டி இருக்கணும். அந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு, தேர்தல் இருக்கின்ற வரை, தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒரு ஆட்சி அமைஞ்ச பிறகு அவரோட இணக்கமா இருக்கணும். இயல்பா இணக்கமா இருக்க மாட்டேங்கிறீங்க. ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்மை செய்யணும்னா வீராப்பு பேசிட்டு இருந்தா திட்டம் கிடைக்குமா? யாரு? திமுக பாஜகவோடு வீராப்பாக நடந்து கொள்கிறது. இதுக்கு ஒரே பதில் வந்து தூத்துக்குடியில 2021 தேர்தலில் துணை முதலமைச்சர் போவாரு. அப்ப போய் பிரச்சாரம் பண்ணும்போது சொல்லுவாரு, மோடி வந்து முட்டிக்கால் போட சொன்னா போடுறாரு அப்படின்னு சொன்னோன்னே வரும். அதுதான் பதில்.
இதுக்கு இது இன்னும் வெக்கம் இல்லாம வெளிப்படையா சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. ஜனகராஜ் வண்டி ஓட்டிட்டு கிழக்கு வாசல் ஆமா ஆமா அதுல வந்து சொல்லுவார், எடுத்து சொல்லுவார், இப்படி கோவப்பட்டா எப்படிமா, அவர் எவ்வளவு பெரிய பண்ணையாரு, நீதான் பார்த்து பதவியா பண்ணணும், அந்தி ஒரு வெத்தலையில கொஞ்சம் காரமா தான் இருக்கணும் எடுத்து சொல்லுவார். இந்த ஜனகராஜ் கேரக்டரும் எடப்பாடியும் கிட்டத்தட்ட அரசியல் வெர்ஷன் தான் வந்து கரெக்ட் தான். எடப்பாடி இயல்பா இணக்கமா இருக்க மாட்டேங்கிறீங்க, வீராப்பு பேசிட்டு இருந்தா திட்டம் கிடைக்காது. அப்புறம் இன்னொன்னு சொல்ற, அப்படி ஒரு மாநிலத்துல ஜெயிச்சுட்டே அப்பனுக்கும் மகனுக்கும் இவ்வளவு ஆட்டமா, அப்படின்னா நாட்டையே ஆளக்கூடிய மோடிக்கு எவ்வளவு திண்ணக்கம் இருக்கும் அப்படின்னு. இத மோடி கூட சொல்லல, ஒரு ஸ்டேட்ல சிஎம் இருந்துட்டு நீங்க அத்தனை ஸ்டேட்ல ஜெயிச்சிருக்காங்க, இங்க வந்து இந்த நொட்ட சொல்லு ஒரு மாநிலம் தானே. ராகுல் காந்தி எல்லாம் போய் அங்க பார்லிமெண்ட்ல வச்சுட்டு உன் பவுஸ் எல்லாம் இங்க செல்லுபடி ஆகும், அங்க கீழே 2 பேர் இருக்காங்க, அங்க போய் பருப்பை வித்து காட்டு அப்படின்னு சொல்றது வந்து அவருக்கு ஏற்கனவே கடுப்புல இருக்கு. அத பத்தி அந்த ஏரியாவை டச் பண்ண மாட்டாரு. இங்க வந்தா கூட சிரிச்ச மூஞ்சியா ஆவோஜி மாவோஜின்ட்டு அண்டை நாட்டு தலைவர்கள் கிட்ட எப்படி டீல் பண்ணுவாரு அதே மாதிரி பண்ணிட்டு போயிருவாரு. இப்ப எரிங்கடா பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் நாட்டையே ஆள்றவரு. என்ன இருந்தாலும் அவரு மேஸ்குலின் அப்படிங்கிற மனோரமா, அது மாதிரி மோடி என்ன இருந்தாலும் 56 இன்ச்சு அவருக்கு எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. நீங்க வந்து கால்ல நடக்க மாட்டேங்கிறீங்க, தலையில நடக்கிறீங்க. பரவாயில்லையே, நீ தலை வரைக்கும் நிமிந்து பார்க்க ஆரம்பிச்சியா, நீ காலை மட்டும்தானே பாப்ப. இந்த நாட்டினுடைய பிரதமர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக நாட்டின் பிரதமராயிருக்கார். எவ்வளவு போர் நடந்திருக்குது, எவ்வளவு இன்னைக்கு நாடே அதிர்ந்து கிடக்குது, உலக நாடுகள்லாம் தடுமாறிட்டு இருக்குது. தமிழ்நாடு இந்தியா பிரச்சனைகளால் அமைதியா இருக்குது. இதாங்க திறமையான அரசாங்கம். உலகத்துல வந்து பாரத பிரதமர் 3வது முறை ஜெயிச்சிருக்காரு. அதுக்கு என்ன பண்ணலாம்? சரிடா, உலகத்துல எவ்வளவோ போர் நடந்துட்டு இருக்கு, உலக நாடுகளே அதிர்ந்து கிடக்குது, இந்தியாவும் தமிழ்நாடும் பிரச்சனை இல்லாம அமைதியா இருக்கு. அதுக்கு காரணம் யாரு? மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி. அவருடைய சிறப்பே அதுதான். நாங்க வந்து மத்தியில வலிமையான ஆட்சி, தமிழகத்துல வளமான ஆட்சி. வளமான ஆட்சின்னு ஒரு வாய்க்குள்ள மலமான ஆட்சி பேச்சு வாக்குல அவருடைய இது அதுதான். அங்க வலிமையா மோடி இருந்தாருன்னா இங்க நாங்க வளமா கொலை அடிச்சுட்டு கிடப்போம், அதுக்கு நீங்க இடம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு கொள்கை பிரகடனமே பண்ணிட்டார். அதிமுகவுடைய திசைவழி பாதையை சொல்லி இதுதான் பண்ண போறோம், நாங்க எதையும் ஒளிச்சு மறைச்செல்லாம் பேச விரும்பல, உடைச்சே பேசிடுறோம், நாங்க அடிமையா இருப்பதில் என்ன தப்பு, அடிமையா இருந்தா எத்தனை சௌகரியம் கிடைச்சிருக்கு, இதுக்கு கவுண்டரே கிடையாது, ரோஸ்ட் தான் இருந்தாலும். மொத்தத்துல எடப்பாடி பழனிசாமி அவர் 2யும் தோசை ஊத்தி முடிச்சிடலான்னு பாக்குறாரு. நீ அடிமை காலில் விழுந்தான்னு சொல்ற, அதுக்கு நான் விடைய சொல்லிட்டேன், அதெல்லாம் அப்படித்தான் விழுவோம், அது வயசுல சின்ன என்னை விட 8 குத்துக்கு இளவு பிள்ளைதான் சசிகலா, ஆனாலும் விழுந்தேன், அது எங்க கட்சி உளுந்ததுக்கு வந்து மரியாதை. பெரியவர்கள் காலில் விழுவது தவறு, பெரிய இல்ல, உன்னோட 6 மாசம் தங்கச்சிப்பா, தங்கச்சி பிறந்தவள் காலில் விழுகிறான், அது கூட உன் பர்சனல் உளுந்த பிறந்தவளை எதுக்கு பணிப்பெண் வேலைக்காரி அப்படின்னு சொல்லி ஜெயிலுக்கு அனுப்பிவிட்டு விபூதி அடிச்சு விட்ட. இதெல்லாம் பொலிட்டிக்கல் கொஸ்டின். நீ விபூதி அடித்தது உனக்கு பதவி கொடுத்த ஆள், நீ ஆசி வாங்கினே சரி, நீ எத்தனையோ பேர் ஆசி வாங்கிருக்க, கட்சியே வந்து காலில் விழுந்த கட்சி தான், அது பிரச்சனை இல்லை. காலில் விழுந்த ஆளுக்கு விபூதி அடிக்கிறது நியாயமா? தமிழ் பண்பாடுன்னு வேற சொல்ற, தமிழ் பண்பாடா இது அதிமுக பண்பாடா? இல்ல எனக்கு தெரிய இந்த மாதிரிதான் வந்து பொதுக்கூட்ட மேடையில வந்து நிறைய பேர் வந்து கலைஞர் செத்து போயிடுவாரு பேசிட்டே இருந்தாங்க. பேச பேச ஒவ்வொருத்தனுக்கா மலர் வளையம் வச்சுட்டு தான் அவர் செத்தாரு. கடைசியா வச்சது ஜெயலலிதா. போக முடியாதுன்னா அங்க இருந்தே வாங்கி வச்சுக்கிறேன், போ அந்த மலர்களை வாங்கி கொள்ள. சிக்னல் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் தன்னுடைய சாவுக்கு காத்திருந்தவங்களுக்கு சிலைய வச்சு விட்டு முடிஞ்ச வரைக்கும் மாலையும் போட்டு விட்டுதான் கிளம்புனாரு. எங்க சிஎம் போயிருக்காரு. இது ஏன் போய் இப்படி இந்த ஆபத்தான ஏரியா, இந்த நேர்வை தொடாதீங்க, வாழ வேண்டிய வயசு. அவர் வந்து ஆள வேண்டாம் என்றுதான் நினைத்தோம், வாழ வேண்டாம் என்று நினைக்கல. அப்படி போஸ்ட் அடிச்சவங்க திமுக காரங்க. இது போக நேற்றைக்கு முக்கியமான ஒரு வழக்கில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. தீர்ப்பு வந்ததுதான் சரி, சன் நியூஸ்ல 4 கார்டு போட்டிருக்காங்க, தினகரன்ல கட்டுரை எழுதியிருக்காங்களே தவிர இந்த நியூஸை தேர்தல் காலத்தில் எப்படி கடந்து அப்படியே ஜம்ப் பண்ணி தாண்டி போக ஒட்டுமொத்த ஊடகங்களும் முயற்சி. அது என்னன்னா, திருப்பரங்குன்றம் தீபம் விவகாரம் தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. அதாவது ஜி.ஆர். சுவாமிநாதன் கொடுத்த தீர்ப்பை மாவட்ட நிர்வாகம் மதிக்கவில்லை என்று மாவட்ட நிர்வாகம், காவல்துறையும் சரி, ஆட்சி நிர்வாகமான கலெக்டரும் சரி, இவங்க எல்லாம் மதிக்கலைன்னு அவங்க மேல ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்குக்கு கவுண்டரா 2 நீதிபதிகள் அமர்வுல அந்த அதிகாரிகள் முறையிட்ட வழக்கு.
இந்த வழக்கில் 2 நீதிபதிகள் அமர்வு உத்தரவிட்டிருக்கு. என்ன உத்தரவுனா, நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகளை தனி நீதிபதி விசாரிக்கலாமா, இரு நீதிபதி அவர்கள் விசாரிக்கணுமா அப்படிங்கிறது குறித்து முடிவெடுக்கும் வரைக்கும் தனி நீதிபதி இந்த வழக்கை விசாரிக்க இடைக்கால தடைங்கிறதா ஒன்லைனா சொல்லணும்னா ஜிஆர்எஸ் பிறப்பித்த உத்தரவுகளுக்கு தடை. இது தொடர்பான முடிவு எடுக்கிறதையெல்லாம் இரு நீதிபதிகள் அமர்வு முடிவெடுக்கும் அப்படிங்கிறதா இந்த தீர்ப்பு. அப்போ நீங்க பிளாஷ்பேக்கா மொத்தமா எடுத்து பார்த்தா, இந்த தீபத்தூணில் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபத்தூண் என்று சொல்லப்படுகிற அந்த தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என ஜிஆர் சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவு நிறைவேற்றப்படவில்லை. படாத நிலையில் மதுரை ஆட்சியர், காவல் ஆணையர், துணை ஆணையர், திருப்பரங்குன்றம் கோயிலுடைய செயல் அலுவலர் இவர்களுக்கு எதிராக அவர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்படுது. இந்த மனுக்களை விசாரிச்சுட்டு பல்வேறு உத்தரவுகள் நேற்றைக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய அப்பீல் வழக்குல தான் இந்த மனுதாரர்களுடைய வழக்கறிஞர்கள் சொல்கிறார்கள், இது கார்த்திகை தீபம் முடிஞ்சு போச்சு, இன்னொரு தனியார் நிகழ்வு, அந்த தனியார் நிகழ்வு என்பது கூட கட்சி சார்ந்த இந்துத்துவ சித்தாந்தம் சார்ந்த ஒரு நிகழ்வில் அந்த தூணுடைய மாதிரி ஒன்றை உருவாக்கி மேடையிலேயே சர்வேகள் உருவாக்கி அதுல அவரே தீபம் ஏத்துறார். அப்போ இந்த வழக்கில் பர்சனலா ஒரு நீதிபதி எவ்வளவு வெறி கொண்டு இருக்கிறார், இணைந்து விட்டார். அதனுடைய பொருள்ல வழக்கு தொடர்பான பொருளுடன் தனி நீதிபதி இணைந்து விட்டார். எனவே நீதிமன்ற தரப்பா மாறிட்டார். அவர் ஒரு தரப்பு, அவர் எப்படி இதை விசாரிக்க முடியுங்கிறது தான் நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கு இது எதிராக இருக்குங்கிற அளவுக்கு அவங்க வாதம் வைக்கிறார்கள். நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகளை அவர் விசாரிக்க கூடாது என்கிறார். அதற்கு பிறகு நீதிபதிகள் இரு நீதிபதிகள் அமர்வு, இந்த வழக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு, இதில் அவசரம் காட்ட முடியாது, இந்த விவகாரத்தில் நீதிமன்றத்தை அரசியல் மேடையாக மாற்ற வேண்டாம், இது ஒரு சிறிய பிரச்சனை, ஆனால் இது ஊதி பெரிய பிரச்சனையாக மாற்றப்பட்டிருக்கிறது. மேல்முறையீட்டு மனு மீது 2 நீதிபதிகள் ஏற்கனவே இறுதி உத்தரவு பிறப்பித்துள்ளனர். அதன் பிறகும் தனி நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் உத்தரவை மிகைப்படுத்துவது ஏன்? இந்த வழக்கில் யாரும் குரலை உயர்த்தி நீதிமன்றத்தை மிரட்டும் நோக்கத்தில் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு அரசுடைய கூடுதல் வழக்கறிஞர்கள் இந்த அவமதிப்பு வழக்கை விசாரிக்க நீதிபதிகள் அமர்வு தடை விதித்த பிறகும் தனி நீதிபதி தொடர்ச்சியா விசாரிச்சுட்டு வராரு. டிசம்பர் 4 விதிக்கப்பட்ட உத்தரவுக்கு தான் தடை விதிக்கப்பட்டுள்ளது, முழு அவமதிப்பு நடவடிக்கைக்கும் தடை விதிக்கவில்லைன்னு கூறி ஏப்ரல் 9 இதை தள்ளி வைத்திருக்கிறார். இதுக்கு இடையில இவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள்லாம் முக்கியமானது. இது இத்தோட முடியல. இன்னைக்கு ஒரு பார்ட்டி, சங்கி பார்ட்டிகள் போயிட்டு இது தொடர்பான இன்னொரு வழக்கை ஒன்ன போட்டு மலை உச்சியில் தீபம் ஏற்ற அனுமதி வேண்டும் அப்படின்னு மறுபடியும் போட்டிருக்கானுங்க. எங்களுக்கு வேற வேலையே கிடையாதா? திருப்பரங்குன்றத்தை தவிர வேறு பிரச்சனையே கிடையாதா? இது போன்ற வழக்குகளில் விசாரணைக்கு லட்சக்கணக்கில் செலவாகிறது, கடும் அபராதம் விதிக்க வேண்டும் அப்படின்னு அரசு தரப்பு கோர்ட்டு அதே தான் சொல்லுது. கோர்ட்டுக்கு முதல்ல 5 லட்சம் ரூபாய் அபராதத்தை போட்டு எங்களுக்கு வேற வேலையே இல்லையாடான்னு கேட்டு அதுக்கப்புறம் நாங்க இனிமேல் வாபஸ் வாங்கிக்கிறேன், இனிமேல் போட மாட்டேன்னு சொன்னதுக்கு பின்னாடி 50,000 குறைச்சு இது பண்றாங்க. அப்போ நேற்றைக்கும் சரி இன்னைக்கும் சரி இந்த சங்கிகள் இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தை வைத்து அவங்களுக்கு இந்த தேர்தலை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. இந்த நேரத்திலயும் சரி எந்த நேரத்திலும் சரி அவங்க இந்த திருப்பரங்குன்றம் தொகுதியே கேட்டாங்களே, இத்தனை கலவரம் மோடி போனாரு. மோடிக்கு எத்தனை தடவை மதுரைக்கு வந்திருக்காரு. எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுற பகுதிக்கு போனாரா, திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போனார். அப்ப வீம்புக்கு போனது தானே அது. இவ்வளவு நாள் வராத மோடி ஏன் இப்ப திருப்பரங்குன்றம் போனோம்? இந்த வழக்கில் ஒரு நீதிபதி பர்சனலா ரொம்ப என்கேஜ் ஆகி சொந்த ஈகோவாக அதை கருதுகிறார். அவர் மேற்கொண்டு இந்த அவமதிப்பு வழக்கெல்லாம் விசாரிக்க கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அந்த நீதிமன்றமே, உயர் நீதிமன்றமே ஒரு கருத்து சொல்லக்கூடிய அளவுக்கு இது நின்றுருக்கு. இந்த கடந்த 3-4 மாதத்துல இந்த பிரச்சனை தொடங்கியதுல இருந்து பார்த்தா, இங்கு பாஜகவை எதிர்ப்பதாக சொல்லுபவர்கள், ரொம்ப நியாயமா தர்மமா பேசக்கூடியவர்கள், ஊடகவியலாளர்கள், நடுவிலிருந்து பார்க்கிறோம்னு சொல்லக்கூடிய எத்தனை பேர் இடைப்பட்ட காலத்தில் திமுக அரசு, மு.க. ஸ்டாலின் அரசு, மாவட்ட நிர்வாகம் நீதிபதியுடைய உத்தரவை ஏன் மீறுகிறது? நீதிபதியே உத்தரவிட்ட பின்னாடியும் தீபம் ஏத்த விடாம வைக்கிறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அப்ப அவ்வளவு மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் நீங்க பண்ணுவீங்களா அப்படின்னு பாஜக எதிர்ப்பு போர்வையில் இருந்து கொண்டே இந்த கேள்விகளை எல்லாம் இடைப்பட்ட காலங்களில் வைத்தார். ஆனால் திமுகவோ அதன் தலைவரோ இந்த விவகாரத்துல எதையுமே பேசல. இந்த தேர்தலில் மதுரைக்கு போனப்போ நீங்கள் அரசாங்கத்தோடு உறுதியாக நின்று ஒரு கலவரத்தை தடுத்திருக்கிறீர்கள்னு அவர் சொன்னதுக்கு நன்றிதான் சொல்லிட்டு வந்தார். அது மட்டும்தானே ஒழிய வேற எதையுமே இவர்களுடைய எந்த விமர்சனத்தையுமே அவர்கள் பொருட்படுத்தல. ஆனா இன்னைக்கு இந்த தீர்ப்பு நேற்றைக்கு வந்திருக்கு. இன்னைக்கும் அது தொடர்பாக வேற வேலையே இல்லையா நீதிமன்றம் கேட்டிருக்குன்னா, இடைப்பட்ட காலத்துல இதையெல்லாம் தடுத்து நிறுத்தினது எவ்வளவு பெரிய நடவடிக்கை. அவர் தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட்ல இப்படி ஒரு தீர்ப்பை கொடுக்கிறாருன்னா, அவர் கொடுக்கிறாருங்கிறதுனால அதை அனுமதித்திருந்தால் என்ன நடந்தது? காவல் அதிகாரிங்க அவரு சொல்றாரு, we will face the consequences.
அவர் தன்னுடைய பதவியை முன்வைத்து ஒரு கலவரத்தை தடுக்கிறாரு, ஒரு பிரச்சனையை தடுக்கிறாரு. தன்னுடைய பதவி கிட்டத்தட்ட ஒரு அடமானம் வைத்த மாதிரி தானே. ஏன்னா ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அவரையும் தான் சேர்த்து கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்க. எங்க மன்னிப்பு மாவட்ட ஆட்சியர்லேருந்து காவல் அதிகாரிகள் எல்லாரையும் கோர்ட்ல வர வச்சு அலக்கழிச்சு அதற்கு பிறகு மொத்த நிர்வாகத்தையும் மன்னிப்பு கேட்க வச்சாங்க. இத்தனை பேரும் மன்னிப்பு கேட்டாலும் பரவாயில்லை, ஆனால் அந்த சம்பவம் இவர்கள் இந்துத்துவ சக்திகள் விரும்பக்கூடிய அந்த கலவரத்தை தூண்டுவதற்கான சம்பவம் நடக்கக்கூடாதுன்னு ஒரு அரசாங்கம் இன்னைக்கு வரைக்கும் உறுதியா இருக்கு. கோர்ட் ப்ரொசீடிங்க்குன்னு ஒரு டைம் எடுக்குது. ஆனா என்னைக்கு இருந்தாலும் அது செய்தது நியாயம்னு இன்னைக்கு தீர்ப்பு வாங்க முடியுது இல்ல. இப்ப இன்னைக்கு இப்படி ரெண்டு நீதிபதி இப்படி தீர்ப்பு கொடுக்குறாங்களே, அப்ப உங்களுக்கு பர்சனல் வெஞ்சன்ஸ் அது இருக்கு, நீங்க ஒரு தரப்பா மாறிட்டீங்கிற திமுக நினைத்தது. திமுக ஆதரவாளர் இதுல வந்து எதிர்த்தரப்பா இருப்பவர்கள், சங்கிகளுக்கு எதிர்த்தரப்பில் இருப்பவர்கள் இத்தனை நாள் சொன்னதெல்லாம் உண்மைன்னு தானே ஆகுது இப்போ. ஆமா, இதெல்லாம் வந்து அந்த நீதிபதிக்கு எவ்வளவு பெரிய அவமானத்துக்குரிய விஷயம். அடுத்த வழக்கை விசாரித்தால் வழக்கு வந்தா மயில் மாதிரி தான் இருக்குன்னு தானே யோசிப்பாங்க. ஏங்க இந்த வழக்கு மட்டுமாங்க இப்படி நீங்க யோசிச்சு பாருங்களேன். திருப்பரங்குன்ற வழக்குல மட்டுமா இவர் ஒரு தரப்பா இருக்காரு? திண்டுக்கல் வரக்கூடிய எந்த நபர் வந்தாலும் எதிரில் இருப்பவர் பிராமணராக இருந்தால் அவருடைய தரப்ப அவர் பாயிண்ட்ல இருந்து பார்த்து தீர்ப்பளிப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு அவர் சொல்லியே போய் பேசுறாரு. ஒரு ஆக்சிடென்ட் கேஸ், இதனால ஃபாரின் போக முடியல, எவ்வளவு பெரிய பிரச்சனை, அதனால நான் அதை மாத்தி விட்டேன். நேத்திக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. சென்னையில் வந்து ஒரு பெண் வந்து நடைபாதையில் போயிட்டு இருந்த ஒரு ஆண் வந்து ஒரு 2 வீலரில் ஓட்டி ஆக்சிடெண்ட்டு. ஆணனுடைய மகள் வழக்கு போட்டு அந்த பொண்ணுக்கு வந்து வண்டி ஓட்டிட்டு போன பொண்ணு 2 ஆண்டுகள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. 2 ஆண்டுகள் தண்டனை. 2 வீலர் ஓட்டிட்டு போன பொண்ணு கவனக்குறைவாக ஓட்டி போட்டதா 2 ஆண்டுகள் தண்டனை, 10 ரூபா 10,000 ரூபா அபராதம் போட்டிருக்காங்க. அப்போ ஒரு சாதாரணமான ஒரு 30,000 40,000 வண்டி வச்சிருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, நீதிமன்றம் அதுக்கு எப்படி தண்டிக்குது? அதே சூழலில் ஒரு நீதிபதி எப்படி வந்து வெளிப்படையாக வந்து ஒருத்தர் நான் வெளிநாடு போகணும், அவங்க பார்த்தா பிராமண குடும்பம், அவங்கள காப்பாற்றுறதுக்காக நான் ஃபைன் போட்டு அனுப்பிவிட்டேங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் யாராவது எதிர்த்து கேள்வி கேட்டுருக்காங்க? நாமளே கூட இந்த விவகாரம் நடந்து கொண்டு இருக்கும்போது தமிழ்நாடு அரசு கோர்ட்டே உத்தரவிட்ட பின்னாடி ரொம்பவும் மோதுவதற்ங்கிறது வந்து பொது மனநிலையில என்னவா போகும், இவ்வளவு தூரம் இதுல போகுமான்னு எல்லாம் தனிப்பட்ட முறையில் நம்மளே வந்து பேசியிருக்கோம். ஆனா இன்னைக்கு அவர் எடுத்த முடிவு எவ்வளவு சரியா இருந்தது, அதுக்கு எவ்வளவு தீவிரமா இருந்திருந்தா அந்த விஷயத்துல இதை விடவே கூடாது அப்படின்னு இருந்திருந்தா இன்னைக்கு அந்த கலவரத்தை தடுத்து நிறுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசும் நீதித்துறையும் நேருக்கு நேர் மோதிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையை கொண்டு உண்மையில நடந்தது. தமிழ்நாடு அரசும் நீதித்துறையும் இல்ல, நீதித்துறையில் இருக்கக்கூடிய பர்சனல் அஜெண்டா இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு எதிரானது. ஏற்கனவே இப்படிதான் இந்த தலையங்கம் எழுதக்கூடிய விகடன் மாதிரியானதுகள் தமிழ்நாடு அரசும் ஆளுநரும் மோதல் போக்கை கைவிட்டுட்டு மோதல் போக்கு அவர் பண்றாரு. சட்டத்தை மீறி கான்ஸ்டிடியூஷன் கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரத்தை எல்லாம் மீறி வேலைத்தனங்களை அவர் செய்யறாரு. அவரை என்னன்னு கேட்கறதுக்கு வழி இல்லாம ரெண்டையும் ஒரு நிலையில வச்சு ஏதோ திமுக அரசுக்கு ஆளுநர் கூட என்னங்க பஞ்சாயத்து, எந்த பவருமே இல்லாத ஆனா பவர் இருப்பதாக அவரா கருதி கொண்டு கோர்ட்டுக்கு இழுத்து விடுறாங்க வேலையெல்லாம் அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டையும் ஒரே நிலையில வைக்கிறது. நீங்க 2 பேரும் சமாதானமா இருக்கணும், அடிச்சவனும் அடி வாங்கினவனும் பொறுத்து போய்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலையை தான் ஊடகம் இந்த விஷயத்துல அதே தான் பண்ணாங்க. ஏன் நீதிமன்றத்தோடு மோதல் போக்குன்னாங்க. இதை விட்டோம்னா இது இதோட நிக்காதுங்கிறது அரசாங்கத்துடைய பயம். 2வது, இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி GRS உடைய உத்தரவை நடைமுறைப்படுத்துங்கன்னு ஒத்த கால் நின்னாரப்போ. இப்ப தீர்ப்பு மாறி வந்திருக்கு. இப்ப வாயை கொண்ட எங்க வச்சிருக்காரு அவரு எங்க எப்ப வைக்கணுமோ எங்க வைக்கணுமோ அங்கதான் வச்சிருக்காரு. மீண்டும் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ்